வணக்கம் நண்பர்களே, பார்த்துருப்பீங்க. நான் பல பதிவுகள் போட்டிருக்கேன். வேத விநாயகர் நம்ம கோயிலில் கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு இப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். அது விநாயகராக இருக்கட்டும், பிரமிகா இருக்கட்டும், மகேஸ்வரியாக இருக்கட்டும், வைஷ்ணவியாக இருக்கட்டும், கௌமாரியாக இருக்கட்டும், வராகியாக இருக்கட்டும், ருத்ராணியாக இருக்கட்டும், சாமுண்டியாக இருக்கட்டும், எல்லா தெய்வத்துக்கும் நம்ம 18 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா அம்மா இது உபாசன தெய்வம். இவங்களுக்கு பல விஷயமான கும்பாபிஷேகங்களும் நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளோட குறிப்பிடத்தோட அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த விதமான தேவதைகளாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆதிசக்தி, ஆதிசிவன், மனோமணி அம்மன், வெள்ளைங்கிரி ஆண்டவராக இருக்கட்டும், எல்லா விதமான தெய்வத்துக்கும் நம்ம தீட்சை முறைகளும் சரி, உபாசனை முறைகள்லாம் சரி செய்கிறோம். இதுக்கு மேல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நம்ம கோயிலோட மகிமை என்ன கேட்டீங்கன்னா, இங்க செய்யக்கூடிய காரியங்களும் சரி, இந்த பல விஷயங்களும் இன்னைய அளவுக்கு சரி பல பேர் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. யாரையும் என் கோயிலுக்கு வற்புறுத்தி வர வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த எப்படி ஒரு விழிப்புணர்வு தான் போடுறேன். சரிங்களா? அதனால யார் நீங்க என் கோயிலுக்கு வாங்க அதுதான் ஆகணும் அப்படின்ற முடிவுல சொல்லல. நம்ம கோயிலுக்கு 12 வருஷம் கும்பாசி வச்சிருக்கேன். அதனால இதெல்லாம் எனக்கு பண்ணணுன்ற ஆசை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலோட முழு வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐயா தான் நம்மளோட ஒரு சின்ன வீடியோ. ஆமா, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயில்ல எப்படிப்பட்ட கோயில் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. நம்ம கோயில் எப்படிப்பட்ட கோயில் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. பராசக்தி முழு ஆசீர்வாதத்தை அளிக்கும்படியாக அமர்ந்திருக்கிறாள் என் தாய் பராசக்தி. சரியா? அவளுடைய ஆசீர்வாதமும் அவளுடைய அருளுரைகளும் கேட்டு எல்லாரும் நல்ல முறையில் தீர்க்கமான ஆயுள் பாவத்தோடு வாழ்ந்து ஓங்கி வரணும்னு என் தாயை நான் பிரார்த்தனை பண்ணுறேன். சரி, என் தாய் பராசக்திக்கு ஸ்தோத்திரம். அதாவது இதுக்கு எதுக்கு நான் சொல்ல வரோம்னா, இப்ப குருநாதர் இருக்காருல்ல, அவருக்கு 109 வயசு ஆகுது. என்னோட குருநாதர் அவர் பேசணும்னு அவசியம் கிடையாது. வரக்கூடிய மக்கள் யார் விருப்பம் தான் வாங்க. யாரையும் நான் வற்புறுத்தவோ என் கோயில் இப்படி என் குருநாதர் இருக்காரு அப்படின்னு சொல்ல விரும்பல. சரிங்களா? என்னோட வழிபாடு என்பது 7 தலைமுறையாக நான் இந்த வழிபாட்டுல. அதோட வயசு 119 வயசு ஆகுது, 109 வயசு ஆகுது. என்னோட குருநாதரோட அனுகிரகம் சரி, நாங்க பல விஷயங்கள் பண்றோம். அதாவது ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லித்தான் நான் போறேனே தவிர விளம்பரத்துக்காண்டியவோ இல்ல யாரும் என் கோயிலுக்கு தெரிய வரணுக்காண்டி போடல. சரி, எனக்கு நிறைய மாந்திரிகவாதி நான் பெரிய அப்பாட்டாக்கு நான் பெரியன்னு சொல்றாங்க. பரம்பரையா நம்ம பண்ணிக்கிருக்கோம். இதுல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, என் குருநாதர் இங்க சில முக்கியமான ஜீவசமாதிகள் ஆகக்கூடிய சூழ்நிலைகளா இருக்குது. நம்ம கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா அதர்மண முறைப்படி செய்யறோம். இங்க வந்தக்கூடிய சிஷியர்களுக்கு கேட்டால் தான் தெரியும் அவங்களோட அமைப்பு என்ன, இந்த கோயிலோட மகிமை என்னன்றது கூட அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? அதனால என் கோயில் இப்படிப்பட்ட கோயில், என் குருநாதருக்கு 110 109 வயசு ஆகுது, நீ என் கோயிலுக்கு வாங்கன்னு யாரும் நான் ரிக்வஸ்ட் பண்றதோ அந்த மாதிரி விஷயம் கிடையாது. பிரியப்பட்டா வாங்க, எல்லாம் அதை பத்தி ஒன்றும் கவலை கிடையாது. இதுல கிட்டத்தட்ட நம்ம கோயில் 18வது வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இந்த கும்பாபிஷேகத்துல பல உண்மைகளை சொல்லணும்னு என்னோட ஆர்வம். அதனால நான் அந்த வீடியோ